ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு சேரும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 100 ரூட் வேர்ட்ஸ். டாப் 100 ரூட் வேர்ட்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்துட்டு மைக்ரோ. மைக்ரோ வேர்டுக்கு தான் பார்க்க போகிறோம். மைக்ரோ வேர்டுக்கு 20 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது நெறைய லாட்ஸ் ஆஃப் வெக்காப்ஸ் படிச்சிட முடியும். ஆல்ரெடி 5 வீடியோ வந்து கவர் பண்ணியாச்சு. நம்ம ஒரு வீடியோலயும் 20 பார்த்தோம் அப்படின்னாலே என்ன 5 வீடியோல 100 வேர்ட்ஸ் வந்து படிச்சிருவோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 5 வீடியோஸ் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு வீடியோல 15 வேர்ட்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி 90 to 100 வேர்ட்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். ஒரு வீடியோ வந்துட்டு 5 மினிட்ஸ்ல தான் இருக்கும் எல்லாமே. 5 to 6 நான் இன்ட்ரோ கொஞ்சம் அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோல கொஞ்சம் பேசுவேன் இல்லையா? ஸோ அது இல்லாம அந்த கன்டென்ட் மட்டும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா 5 into 5 25 மினிட்ஸ் 20 to ஒரு 30 மினிட்ஸ்லயே வந்துட்டு என்ன நீங்க ஒரு 100 வேர்ட்ஸ் அதுவும் ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் அந்த ரூட் வேர்ட் வச்சு படிக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாருங்க. இதுவரைக்கும் நீங்க பிகினர் ஸ்ட்ராட்டஜி நான் அப்பதான் பிகினரா இருக்கேன். எனக்கு எப்படி வந்துட்டு லேர்ன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி 0 டூ பேங்கர் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். அத நீங்க கன்ஃபார்மா நீங்க அத பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஹை லெவல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்றது இன் டெப்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லியிருப்பேன். அத பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் 3 இன் 1 ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது 3த்துக்குமே சேர்த்து எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இத கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னா, நவுன் ப்ரோனவுன் தான் இருக்கும். நான் அதான் சொல்லியிருப்பேன். நவுன் ப்ரோனவுனுக்கு 8 வீடியோஸ் அண்ட் ப்ரோனவுனுக்கு இவ்ளோ வீடியோஸ் போட்டாச்சு. இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் வீடியோக்கு கீழேயே மோர் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும். அதுக்கு கீழ 3 டாட் இருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னாலே கீழ வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து நிக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எத்தன வீடியோஸ் போட்டிருக்கோமோ, அத்தன வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து நிக்கும். ஸோ நீங்க இப்ப நவுன் அப்படின்னா நவுன் மட்டும் டச் பண்ணீங்க அப்படின்னாலே இது என்டையர் வீடியோவும் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? சேம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போட்டு பேங்கிங், இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டப்ப இத நீங்க டச் பண்ணீங்கனாலே இது எல்லாமே வந்துரும். சேம் அதே ப்ரோனவுன் டச் பண்ணீங்கன்னா இது எல்லாமே வந்துரும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நீங்க இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லயே நவுன், ப்ரோனவுன் இது எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரூட் வேர்ட்ல மைக்ரோ அப்படின்ற வேர்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? மைக்ரோ அப்படின்றதுக்கு மைக்ரோனாலே இது இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழ இருக்கிற அந்த வெக்காப்ஸ் தான் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. ஸோ மைக்ரோக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்மால் அப்படின்றது தான் மீனிங். மைக்ரோ அப்படின்னாலே என்ன ஸ்மால். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மைக்ரோகாஸ்ம். மைக்ரோகாஸ்ம் அப்படின்னா மினியேச்சர் மாடல் ஆஃப் சம்திங். மினியேச்சர் மாடல் ஆஃப் சம்திங். செகண்ட் ஒன் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் அப்படின்னாலே என்ன? நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ல வச்சு ரொம்ப குட்டியா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அத வந்து ஜூம் பண்ணி பார்க்கறது தான் வந்துட்டு என்ன மைக்ரோஸ்கோப். ஸோ மேக்னிஃபையர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். Next, microsurgery. Microsurgery is what? Surgery using operating microscopes and miniaturized precision instruments. ஓகேவா? ஸோ சர்ஜரியில இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற அந்த சர்ஜரிக்கு பேரு தான் வந்துட்டு என்ன மைக்ரோ சர்ஜரி. நெக்ஸ்ட் மைக்ரோ மேனேஜ். மைக்ரோ மேனேஜ் அப்படின்னா மேனேஜ் வித் எக்ஸசிவ்லி டீடைல்டு கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி ஸ்மால் பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். மேனேஜ் வித் எக்ஸசிவ்லி டீடைல்டு கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து டீடைலா கண்ட்ரோல் எக்ஸசிவ்லி டீடைல்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன மைக்ரோ மேனேஜ். நெக்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்மால், ரொம்ப குட்டியா டைனியா இருக்கிற ஆர்கானிசம் பேர் வந்துட்டு தான் என்ன மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோ சிவிலைசேஷன். மைக்ரோ சிவிலைசேஷன் அப்படின்னா a very small civilization is what? Micro civilization. Micro city. Micro city is a very small city. Micro car, a very small car. Micro chapter, an unusually short chapter. And unusually அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் சாப்டர். அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கும். ஓகேவா? மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி இஸ் வாட்? A study of very small organism. A study of very small organism. That is what microbiology.
Next பாருங்க microclimate. Microclimate is a hyperlocal region that has a particular weather that differs from the local climate. அதாவது ஒரு ஹைப்பர் லோக்கல் ரீஜியன் அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்க பிளேசஸ் கம்பேர் பண்ணும்போது அங்க வந்து அந்த அந்த கிளைமேட் வெதர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அதுதான் அதுதான் வந்துட்டு மைக்ரோ கிளைமேட். நெக்ஸ்ட் மைக்ரோ செலிபிரிட்டி, சம்ஒன் ஹூ இஸ் ஃபேமஸ் இன் அ பர்டிகுலர் நிச். அது பர்டிகுலர் நிச்ல அவங்க ஃபேமஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு என்ன பர்டிகுலர் செலிபிரிட்டி, மைக்ரோ செலிபிரிட்டி. மைக்ரோ காப்பி, a smaller photocopy of something, a smaller photocopy of something. Micro earthquake, a very small earthquake, சும்மா லைட்டா அப்படியே வந்துட்டு போச்சு அப்படின்னா that is what micro earthquake. Micro donation, a very small donation. Micro donation is what? A very small donation. Micro payment. Micro payment is what? A payment of very small amount. A payment of very small amount. A micro dose, a very small dose. A very small dose. Micro fear. Micro fear is what? Almost fearlessness. Fear. மைக்ரோல ரொம்ப கம்மி தான், ரொம்ப குட்டி, ரொம்ப கம்மி. மீனிங் என்ன ஆல்மோஸ்ட் ஃபியர்லெஸ்னஸ், ஃபியரே இல்ல அப்படின்றத அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் வரும். ஸோ மைக்ரோ ஃபியர். நெக்ஸ்ட் மைக்ரோ டெசிஷன் இஸ் வாட்? A decision about small matters. A decision about small matters is called micro decision. Next micro comb. Micro comb is what? A very small building that is meant to be someone's home. அதாவது மைக்ரோ ஹோம் அப்படின்னா ரொம்ப குட்டியான சின்ன ஒரு பில்டிங், ஒருத்தவங்களோட சின்ன அந்த ஹோம், அந்த பில்டிங் அதை பேசும்போது தட் இஸ் கால்ட் மைக்ரோ ஹோம். ஓகேவா? ஓகே, 20 வேர்ட்ஸ் வந்துட்டு மைக்ரோல பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்? மைக்ரோகாம், மைக்ரோகாசம், microscope, microsurgery, micromanage, microorganism, microcivilization, microcity, microchord, microchapter, microbiology, microclimate, microcelebrity, microcopy, microearthquake, microdonation, micropayment, microdose, microfear, microdecision, and micro. 20 words in one word. 20 in one word. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, that's it with the session friends. நவுன் ப்ரொனவுன் பார்க்காதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி, இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் பிகினர்ஸ் பார்க்கல, நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ எப்பயோ போட்டாச்சு, பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, that's it with the session. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.